வணக்கம். குரு பகவான் நடப்பு வருஷத்தில் மே மாதத்தில் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் காலில் இருந்து மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் காலுக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் ஒரு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, என் ராசிக்கு எப்படி செய்யும், எனக்கு தொழில் எப்படி இருக்கும், எனக்கு வருமானம் எப்படி இருக்கும். ஏன்னா ரொம்ப உக்கிரமாக இருக்கும். சனீஸ்வரனுடைய பார்வை அப்படிங்கிறது வெயிலில் நின்ன மாதிரி அடித்து பிச்சு உழுக்குதுறான்னு வாங்க இல்லையா, வெயில் அது மாதிரி கடுமையாக இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப குளுமையானது, இனிமையானது, தன்மையானது. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாகும், வீடு வாசல் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். பொருளாதாரத்தில் தொழில்துறையில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விருத்திகள் கிடைக்கும். வேலை வெட்டியில் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ப்ரமோஷனுக்கான ஒரு வாய்ப்புகள், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுக்கான ஒரு வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் உருவாக்குறது அந்த குரு பகவானுடைய சஞ்சாரங்கள் தான். அப்போ நீங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தை கொடுத்துட்டு அதுக்கான ப்ரெடிக்ஷன் கேட்குறப்பயே அவங்க மெயினாக அந்த குருவனுடைய சஞ்சாரத்தையும் சனியினுடைய சஞ்சாரத்தையும் மெயினாக எடுத்து வச்சு தான் பேசுவாங்க, திசாபுத்தியோட கம்பைன் பண்ணி. அந்த வகையில் குரு பகவானுடைய இந்த பயிற்சியானது மிகச் சிறப்பானது ஒரு பயிற்சியாக இருக்குது. மேசராசிக்கு பயிற்சியானது. இந்த பயிற்சி கும்பராசிக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். கும்பராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி 11க்கு உண்டான லாபாதிபதி, 2க்கு உண்டான தனாதிபதி. தனலாபாதிபதியான குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இவ்வளோ நாள் நின்றுட்டு இருந்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார். இப்போ 3ஆம் இடத்துக்கு அவர் மறைகிறார். இப்போ 3ல் குரு மறைகிறது நல்லதா அப்படின்னாக்க நல்லதில்லை தான் வாஸ்தவம். அதுக்குன்னு 100% கெட்ட பலனே செய்யாது. அதே மாதிரி 100% நல்ல பலனேவும் செய்யாது. 5 விரலும் ஒன்றா இல்லை இல்லையா, ஆளுக்கு ஒரு சைஸில் இருக்கும். ஆனால் 2 விரல் இப்படி வச்சு பாருங்கள் ஒன்றா இருக்கும். அதனால தான் பணிஞ்சு போகிறதுங்கிறதும் வணங்குறது, பெரியவங்களை வணங்குறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக நம்ம இதில் நம்ம கல்ச்சரில் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்திலேயே வர்றவங்கள நமக்கு வயதில் மூத்தவங்களாகட்டும் இளையவங்களாகட்டும் வந்தாங்கன்னாக்கா அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க, நம்மளும் திருப்பி கும்பிடுவோம். இது அந்த காலத்திலேருந்தே நடந்து வரக்கூடிய ஒரு முறை. ஆனால் இப்போ தான் கை குலுக்கிறது, வெஸ்டர்ன் கலாச்சாரம் அதுலேயும் வந்துடும் இல்லையா. அதனால் அந்த கை குலுக்கிறதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சியானது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படின்னா, இந்த 2க்கு உண்டான ஒரு 3ல் மறையிறது நல்லதா அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் நிறையா உண்டு. அதே சமயத்தில் நல்லா இல்லாத விஷயங்களும் ஒரு சில உண்டு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். நம்ம லாபாதிபதியானவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். முதல்ல 3ஆம் இடத்துல குரு இருக்கலாமா, அது ஒரு கேள்வி. சத்திய மாமுனி ஆறிலே மிருகாலிலே தலை பூண்டதுங்கிற கவியில் சொல்லிட்டு வரல, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும். பஞ்சபாண்டவர்களில் துரியோதனனுடைய படை துரியோதனனுக்கு 3ஆம் இடத்துல வந்தப்போ தான் எல்லாம் மாண்டு போனாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு நிற்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, 3ஆம் இடத்துல குரு நிற்கிறது மிக நல்ல பலன்கள் நிறைய செய்யும். அதே சமயத்தில் கௌரவ பிரச்சனைகளை உண்டாக்கும். அதாவது ஒன்றுமே இருக்காது, இவங்களா பெருசு பண்ணிக்கிடுவாங்க. அது அப்படியா, இது இப்படியா, நான் அப்படியா, நீ இப்படியா அப்படிங்கிறதுல இவங்களா பெருசு பண்ணிக்கிடுவாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பல்லில் கடிச்சு இழுக்கக்கூடிய டைப்பு, ஷார்ட் டெம்பர் அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் கும்பராசிக்கு ஆயுள் அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரமாதமாக உண்டு. இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ராகு பயிற்சி ஆகட்டும் அருமையாக இருக்குது. அதில் எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் சிரமங்களை காமிக்கும். உடல் நலத்துலேயும் எந்த தொல்லையும் இருக்காது. என்ன காரணம்னா, இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்கு. கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நவம்பர் மாதத்தோட அஷ்டம சனி முடியுது. நவம்பருக்கு அப்புறம் வர்ற பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த அஷ்டம சனியுடைய உக்கரத்தை இவ்வளோ நாள் குறைச்சிக்கிட்டு இருந்தார் யார், குரு 2ல் நின்று பார்த்துக்கிட்டு இருந்ததுனால. இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுனால அஷ்டம சனியினுடைய வேகம் இந்த மே மாதத்திலிருந்து, மே கூட விட்டுருங்க, ஜூன் மாதத்திலிருந்து
நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக தெரியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆயிரும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு பகுதி முடிஞ்சிருச்சுன்னா மறுபகுதி மிகச்சிறப்பான பலன்கள் செய்யும் கும்பராசிக்கு. ஒருவாதி மால்குள மறுவாதி உமல்குள இருவாதி யாலும் இறந்தான் புராரி இருநிதியோ பெருவாரதிகள் சர்ப்பம் பலத்தில் பிறைவானில் கற்பதருவான போசே கொடை உண்கை ஓடு என்கை தந்தானேனா. அது மாதிரி ஒரு பக்கத்தில் அபரிமிதமான செல்வாக்கு அள்ளி கொடுக்க போது, இன்னொரு பக்கத்தில் ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கால மாறுதல்கள் எப்போ ஏற்படும் அப்படின்னாக்கா நவம்பர்லேருந்து நல்ல பலன் உண்டு. சனி பயிற்சி ஆகிட்டா. இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இந்த குரு பகவான் பார்க்குறது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். கூட்டு தொழில் செய்கிறதுக்கான முன்முயற்சிகள் எல்லாம் எடுத்து வைப்பீங்க. வெளியிலேருந்து பணம் வர்றதுக்கான வழிமுறைகள் இருந்து அது தாமதமாயிட்டு இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான யோகம் சித்திக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லதொரு வேலையில் உட்கார்றதுக்கான அமைப்பும் கிடைக்கும். இவ்வளோ நாள் வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு அதில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. அதே அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னொரு பிரான்ச்சுக்கோ அல்லது இன்னொரு சீட்டுக்கோ மாற்றுறதுக்கான அமைப்பு, மாறுபாடு அடைகிறதுக்கான அமைப்பும் உண்டு. அதுவும் விரும்பத்தக்க மாற்றமாக வரணுன்ற மாதிரியான அமைப்பும் உண்டு. பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. இப்போ கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள் விடுபட்டு பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து உங்கள் கையில் பொருளாதாரம் பிடிக்கிறதுக்கான நேரமும் இந்த குரு பயிற்சியில் செகண்ட் ஹாஃபில் வரும். அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கூட்டு தொழில்ங்கிறது நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை துணை நலம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கிறதுக்கான பிராப்த கர்மா உண்டு. அதுக்காக புதுசாக கடை வாங்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. இது எல்லாமே 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குற சிம்ம வீட்டை பார்க்குறனால, 7ஆம் இடத்தை பார்க்குறனால. அதே குரு பகவான் பார்க்குறதுங்கிறது 9வது வீட்டையும் பார்க்குறார். ராசிக்கு 9வது வீடான துலா வீட்டையும் பார்க்குறார். தகப்பனாருடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். கோர்ட்டு வம்பு வழக்குன்னு சிவில் கேஸுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிகிறதுக்கான அமைப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நீண்ட காலம் வெளிநாட்டில் இருக்கவங்க தாய்நாட்டுக்கு உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். தகப்பனார் வழி சொந்த பந்தத்தில் ஒற்றுமை வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. கும்பராசிக்கு 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறார், லாபஸ்தானம். அதனால் பொருளாதாரம் நல்லபடியாக விருத்தி அடையும். மூத்த சகோதரர்கள் சகோதரிகள்னால ஆதரவு அனுசரணை கிடைக்கும். கையில் வருமானம் 1க்கு 2 நல்லபடியாக பெருகும். ஆக இப்படியான அமைப்பில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்கும். குடும்ப ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு தொலைதூரம் போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிறதுனால வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க ஏதாவது ஒரு விசேஷத்து நிமித்தம், தொழிலின் நிமித்தம் ஒன்று கணவர் அல்லது மனைவி திருப்பி தாய்நாட்டுக்கு வந்துட்டு திரும்ப போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கூட உண்டு. இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கான நடப்பு காலத்துக்கான பலன். தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு வேலையில் இருக்கவங்க இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறது, ஒரு தொழிலில் இருக்கவங்க இந்த தொழிலை விடுத்து மற்றொரு தொழில் செய்யலான்னு நினைக்கிறது, இது எல்லாமே நவம்பர் வரைக்கும் ஒத்தி வைங்க. நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக வரும். அதுவும் பாக்கியத்தில் போய் நிற்கிறதுங்கிறதுனால. இது 9ஆம் இடத்துல சனீஸ்வரன் போய் நிற்பார் அடுத்த டர்னில். கணமுள்ள நவமாறு லாபம் 3, நவம்னா 9, கணமுள்ள நவமாறு லாபம் 3, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருவங்கம், தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா. அப்போ வாகன அமைப்பு, தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பாக கொடுக்குங்கிறது வர நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி இன்னும் பிரபலமாக சொல்லுது. அப்போ இந்த குரு பயிற்சியும் அப்படி ஒன்றும் மோசமாக சொல்லலை. அப்போ குரு பகவானுடைய சஞ்சாரம் வேணால் 3ஆம் இடமா இருக்கலாமே தவிர அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பான இடங்களில் பார்க்கறதுங்கிறதுனால நல்ல பலன் உண்டு. அப்போ மற்ற ராசிகளை விட கும்பராசிக்கு குடும்பாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறதுனால முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு தொடர்புகள் அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அந்த குரு பயிற்சி மிக அருமையான ஒரு பயிற்சி.
அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி. இப்போ மே மாதம் குரு இருக்குது, அடுத்து ஜூன் மாதம் ராகு கேது வரப்போகிறாங்க. ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் வர்றதுனால தொழில் விருத்தியாகும். தாயாரினுடைய உடல்நலம் மட்டும் கொஞ்சம் தொல்லைகளை காமிக்கும். லேசான அளவில் மருத்துவ செலவுகளை கொடுக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. படிப்பில் இருக்க பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து இப்போது இடைஞ்சலில் இருந்திருக்கணும், அல்லது வந்து வேகம் குறைஞ்சிருக்கணும், ஸ்லோவாக இருக்கணும், அல்லது தடையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் இது. இப்போ அந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்க வந்து திருப்பி ரீஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு டைமாக வந்து இந்த நடப்பு பீரியடில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நல்லது செய்வார். இவ்வளோ நாள் நீங்கள் எந்த முயற்சி எடுத்து வச்சாலும் எல்லாம் ஃபெயிலராகவே போயிருந்திருக்கும். எந்த ஒரு சின்ன சாதாரணமான காரியமாக இருந்தாலும் 7 வாட்டி நடந்தால் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த மாதிரி கிடையாது. இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் சொல்லலாம். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணது விழலுக்கு இறைச்ச நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெட்டியாக பாடுபட்ட மாதிரி ஆகிப்போயிடும். அது நீங்கள் பாடுபட்டது வந்து கடுமையான பாட்டாளியாக இருப்பீங்க, ரெஸ்ட் இல்லாமல் பாடுபட்டு இருந்திருப்பீங்க. அதனால் பிரயோஜனம் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் போயிருந்திருக்குன்ற மாதிரியான அமைப்பு, அல்லது அந்த பிரயோஜனம் அடுத்தவங்களுக்கு போயிருக்குன்ற மாதிரியான அமைப்பு. இப்போ அந்த இடத்த தாண்டி நீங்கள் பாடுபட்டதுக்கான புண்ணியத்தை நீங்களும் அடையிறதுக்கான ஒரு காலமும் நேரமும் வந்து இந்த நடப்பு பீரியடில் நீங்கள் அனுபவிக்கலாம். அப்போ ராகு கேது பயிற்சி சஞ்சாரம் 10ல் ராகு நிற்கிறதுங்கிறது 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா 10ல் சுபகிரகங்கள் உட்காரக்கூடாது. எடுத்துக்காட்டால் 10ல் ஜனன ஜாதகத்தில் ஒருத்தருக்கு குரு உட்காந்து, அதுவும் தனிச்சு குரு உட்காந்து அவர் தசையும் நடத்திட்டாருன்னா தொலைஞ்சு. குரு பகவான் முழுச்சுவர் தான், நல்லவர் தான். ஆனாலும் 10ல் அவர் உட்காந்து தனிமையில் உட்காந்து தசை நடத்தினாருன்னா மிக கடுமையான பலன்கள் உண்டு. அந்தனன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டுனா 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா குருவை சொல்லலை. அப்போ குரு 10ல் நின்று தசை நடத்துச்சுன்னா தொழிலே செட் ஆகாது, பெரிய மிஸ்ஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த நடப்பு பீரியடில் குரு மறையிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சார பயிற்சியாக வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி உண்டு. அப்போது குரு இவ்வளோ நாள் 2ல் இருந்தப்ப கஞ்சனாக வச்சுருந்துருப்பார். புலிப்பாணி 600 தான் சொல்கிறார், தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானேதான் மக்கள் வெண்டீர் மடிநரம்ப உண்ணாமற் 15 செய்வான் வீணேதான் போகருட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கிளைனா. அப்போ புலிப்பாணி 600 சொல்கிறதன்படி அந்த 2ல் குரு பகவான் வந்து நின்ன காலங்களில் மிகுந்த கஞ்சத்தனமாக இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பரோபகாரம் வரும், பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய தான தர்மம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் கூட வரும். இப்போ தான தர்மம் யாருக்கு வரும்? யாருக்கு சர்ப்ளஸாக இருக்கோ அவனுக்கு வரும், அல்லது யாருக்கு தன்னிறைவு அடைஞ்சானோ அவனுக்கு வரும். அப்போ உங்களுக்கு தன்னிறைவுங்கிறது இந்த குரு பயிற்சி கொடுத்துருவார். சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் வில் பி அஹெட் ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையானது ஒரு காலம். அப்போ சனி சஞ்சாரத்தை வந்து மெயின் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம்னு எடுத்துகிட்டா இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால தான். 12 7 8 என்பான் 10 5 4 2 1 தான் சனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலே நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானேங்கிறது சனி சஞ்சாரத்துக்கான கவி. இட்டில் நிற்கிறனால அட்டம சனிங்கிறனால. ஆனால் அதனுடைய வீரியத்தையும் வேகத்தையும் வந்து குரு பகவான் அதை பார்க்குறதுனால குறைச்சிக்கிட்டு இருந்தார். இன்னும் அதுக்கு மேலே சிறப்பாக குறைப்பார். எப்படி? இந்த நவம்பர்லேருந்து 11ஆம் இடத்துக்கு சனி வந்துடுவார். 11ஆம் இடங்கிறத விட 8லேருந்து 9க்கு வருவார். 9ஆம் இடத்துக்கு சனி வந்துடுவார். அந்த சனியும் வந்து குரு பகவானுடைய நேர்வார்வையில் கிடைக்கிறதுங்கிறதுனால சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு 2011 நவம்பருக்கு மேலே. அப்போ இப்போ நடந்திருக்க குரு பயிற்சியும் அப்படி ஒன்றும் அதிக அளவில் கெடுபலன்கள் இல்லை, நிறைய நல்ல பலன்களை தான் கொண்டு வந்திருக்கு. அப்போ சனி சஞ்சார பயிற்சி ஆயிடுச்சுனாக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியே உண்டாகுன்ற மாதிரியான ஒரு நேரம். நீங்கள் வந்து இப்போ குரு பகவானுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கோ அல்லது ஆலங்குடிக்கோ போய் வந்தீங்கன்னா நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஓகே, வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் அல்லது ஆன்சைட் ஒர்க்லேயும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம், அல்லது நெய் தீபம் ஒன்று போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம், அல்லது பூ வாங்கி கொடுத்து அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுகிட்டே இருங்க. அவர் உங்களுக்கு இன்னமும் நல்ல பலன்களை விருத்தி செஞ்சு கொடுப்பார்.
அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடந்து வர நல்ல பலன்கள் அல்லாமல் மற்றும் நிறையா கூடுதலான பலன்களை நல்ல பலன்களை வாரி வழங்குறதுக்கு நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன மாதிரி எல்லோருக்கும் பெய்யும் மழையாக ஆண்டவனுடைய கருணை இருக்கும். ஸோ உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்போ மொத்தத்தில் கும்பராசிக்காரங்க ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.